ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரியல் ஆக்டர்ஸை பற்றி அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியை பற்றி நம்ம ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து அந்த லிஸ்ட்டில் 3வது எபிசோடாக போட்டிருக்கோம். அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சி வாண்டடாக வந்து சீரியல்லையும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான புடவையை போட்டு தொப்பில் காட்டக்கூடிய கவர்ச்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த சீன் நடக்கும்போது அந்த சீனில் தெரியாமல் அந்த ஆடை விலகிற காட்சியாக இருக்கட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் அவங்களுடைய கவர்ச்சி வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து கவர்ச்சிகரமான உடல் அமைப்பை வந்து காட்டக்கூடியதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம நீலிமா ராணி. எல்லாரோடைய ஃபேவரட்டான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நடிகை அப்படின்னா நீலிமா. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க தான் டாப் ஆக்ட்ரஸ். சினிமாவில் சரி, சினிமாவில் இல்லை சீரியல் இவங்க தான் டாப்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாலேயும் வந்து ஒரு சில வாய்ப்புகள் வந்து கிடச்சிது. அதை வந்து கணக்கச்சிதமாக பயன்படுத்தி முன்னுக்கு வந்தாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ சீரியல்லையும் வந்து பெருசாக ஜொலிக்காமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ அவங்களுடைய கவர்ச்சி வந்து எப்போவுமே நின்று பேசும். ஸோ அவங்க சீரியலில் காட்டக்கூடிய டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் அவங்களோட தொப்புள் அழகும் சரி, இல்லைனா சைட் வியூவில் போயிட்டு அவங்களுடைய மாங்கனிகளுடைய அழகும் சரி, எப்போவுமே நின்று பேசக்கூடிய வகையில் அவங்களுடைய கவர்ச்சி எப்படியாச்சும் காட்டிடுவாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிறகடிக்க ஆசை படத்தில் வந்து 3வது மருமகளாக அந்த சீரியலில் 3வது மருமகளாக இருக்கக்கூடிய ஸ்ருதி. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி வந்து பெருசாக சிக்கலாக இருந்தாலுமே டைட்டான டிஷர்ட்டில் டைட்டான தன்னுடைய உடல் அமைப்பையும் மாங்கனிகளையும் வந்து பெருசாக காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்சுவல் நேம் வந்து பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கள பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 எபிசோட் போட்டிருந்தோம் இல்லையா சீரியல் ஆக்ட்ரஸோடைய கவர்ச்சி. அதோட லிங்க் வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இவங்க வந்து ஒரு தெலுங்கு விஜே பவித்ரா. ஸோ இவங்க வந்து ஒரு வீடியோ ஜாக்கி. ஸோ இவங்களுடைய கவர்ச்சிகரமான சீன் இங்கே எப்படி டிடியோ அங்கே மாதிரி தெலுங்கில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஜே. ஸோ இவங்களுடைய அந்த கவர்ச்சிகரமான ஒரு டான்ஸ் ஷோவில் தன்னுடைய இடையழகை காட்டி மாஸ் காட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம வாணி போஜன். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மித்தா இல்லைனா வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி எப்போவுமே இவங்க சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து இவங்களுக்கு பெருசாக வயசாகிடுச்சு, அந்த சினிமாக்காக வயசை குறைச்சி காட்டுறாங்க. இவங்க 40 வயசை தாண்டினவங்க, ஆனால் 30 வயசுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சீனும் இருக்குது. அது எதுவும் உண்மைன்னு தெரில. ஆனால் நீங்கள் இப்போ இவங்க காட்டுற சீனும் இந்த தொப்புள் அழகையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இவங்க ஒரு தமிழ் சீரியல் நடிகை. ஸோ இந்த சீரியல் நடிகை ஆட்டோவில் போயிட்டு தன்னுடைய மாங்கனிகள் குலுங்கிறத வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அதான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆட்டோவில் குலுங்கிறத கரெக்டாக வீடியோவில் கேப்சர் பண்ணி போடுறாங்க பாருங்கள். ஸோ இவங்க பவித்ரா. ஸோ விஜய் டிவி சீரியலில் ஒரு ஃபேமஸான ஒரு லீட் ஆக்ட்ரஸாக இருக்கவங்க பவித்ரா. ஸோ இவங்க பிக் பாஸில் தன்னுடைய ஷோவை வந்து நிறைய தனியான சூப்பர் ஷோ காட்டிட்டுருக்காங்க. இப்போ மாங்கனிகள் குலுங்குற ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம அர்ச்சனா. ஸோ நம்ம மாமி அர்ச்சனா வந்து பார்த்து அடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருப்பீங்க. ஸோ பிடிக்காதவங்க அப்படின்றது இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி தன்னுடைய உடல் அழகையும் சரி, அந்த கும்முன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாமி, ஒரு சூப்பரான ஒரு ஆண்டி நம்ம விஜே அர்ச்சனா. ஸோ இவங்க பேசுகிறதும் சரி, இவங்களுடைய உடல் அமைப்பும் சரி, எப்பயாச்சும் ஏதாச்சும் சிக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுகொண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில பேர் ஃபேன்ஸுக்காகவே இந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு படத்தில் நடித்த ஒரு பிட்டு சீன். ஸோ இந்த சீனில் தன்னுடைய ஜாக்கெட்டை வந்து ஃபுல்லாக இடுப்பு வரைக்குமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய தொப்புள் அழகு. ஸோ அந்த தொப்புள் அழகையும் காட்டினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பின்னழகையும் வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது அந்த புடவையிலையும் வந்து க்ளோஸான டைட்டான ஒரு பின்னழகு காட்டினாலே தெரியுது இல்லையா. ஸோ அதையும் பார்த்து நம்ம ஆளுங்க வந்து அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஸோ விஜய் அர்ச்சனாவுடைய தொப்புள் அழகையும் இவ்வளோ பெருசாக ஜாக்கெட்டை வந்து சட்டை மாதிரி போட்டுமே வந்து அந்த சீனில் வந்து இந்த லீக் ஆகிடுச்சு. ஸோ வட்டமாக குழியாக வடை மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுடைய தொப்புள் அழகை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் மாங்கனிகளும் வந்து தெரியும். அந்த படத்தை வந்து விஜய் அர்ச்சனா போட்டதுக்கான காரணமே வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி தான். அதை வந்து கரெக்டாக காட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு சன் டிவி சீரியலில் மாமியாராக நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த மாமியார் வந்து பண்ணக்கூடிய சேட்டைகள், இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து மஜாவாக இருக்கும். ஸோ இந்த சீனில் வந்து தன்னுடைய இடையழகு பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டி இடையழகு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃபேமஸ் இல்லையா. ஸோ எப்போவுமே அதுக்கான மவுசு குறையவே குறையாது. அந்த வகையில் தான் இந்த ஆண்டியோடைய இடையழகை வந்து காட்டி அந்த ஸ்டெப்பை பாருங்கள், அந்த ஸ்டெப்பு தான் மேட்ரு. ஸோ இங்கே இளையம் நடிகைகளுக்கே சவால் விடுற மாதிரி இடுப்பு ஆட்டி ஆட்டி காட்டக்கூடிய அந்த ஸ்டெப்பு தான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலேயே நம்ம ஃபேன்ஸுக்காக இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கிறேன்.
அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான நம்ம சுஜிதா அண்ணி. ஸோ சுஜிதா அண்ணி நிறைய சிக்கியிருக்கு தொப்புளழகு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம காட்டக்கூடியது அந்த டைட்டான சாரியில் அந்த கரெக்டான பாடி ஷேப் எல்லாமே வந்து அந்த சாரீ டைட்டாக நம்மலாம் வந்து லெக்கின்ஸு டிஷர்ட்டில் தான் டைட்டான ட்ரெஸ்ஸை பார்த்துருவோம். இவங்கெல்லாம் சாரிலே டைட்டான ட்ரெஸ்ஸை கட்டுவாங்க. அப்போ தான் அந்த வடை அழகும் முன்னழகும் வந்து கணக்கச்சிதமாக அந்த சாரியில் வந்து தெரியும். ஸோ அதுதான் இவங்களுடைய பிளானு. எதையுமே காட்ட மாட்டேன், ஆனால் காட்ட வேண்டியதை கரெக்டான சதவீதத்தில் காட்டுவேன் அப்படின்றதான் நம்ம சுஜிதா அண்ணியோட பிளான். ஸோ அந்த பிளான் படியே வந்து இந்த சாரியில் அவங்களுடைய கவர்ச்சியும் அந்த குலுங்கலும் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ அவங்க குலுங்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க ஒரு ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோலையுமே வந்து ஒரு கவர்ச்சிகரமான டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதை நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது லிங்க்கையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் இப்போ பாருங்கள். ஸோ அடுத்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரியங்கா. ஸோ பிரியங்காவோடைய இடையழகு பெருசாக வந்து மாட்டல, ஆனால் இப்போ தான் வந்து மாட்டியிருக்கு. அந்த சைடு மாங்கனிகளும் சரி, 32 வயசாகக்கூடிய விஜய் பிரியங்காவுடைய அந்த கும்தாவான உடம்பை வந்து காட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து நவ்யா நாயர், கேரளத்தைச் சேர்ந்த நாயர். இவங்களுடைய கவர்ச்சியும் வந்து சிக்கியிருக்கு. ஸோ அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்கக்கூடிய 3வது மருமகள் ஷாலினி. இவங்களுடைய இடையழகும் இவங்க வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கும் சினிமா ஆக்ட்ரஸ் வாய்ப்பு வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நிறைய கவர்ச்சி காட்ட முடியும். சீரியல்லே இருந்தால் வந்து இந்த மாதிரி துண்டு பிட்டை தான் வந்து பார்க்க முடியும். அந்த படத்துக்கு போனால் தான் நிறைய பிட்டு பார்க்க முடியும். ஸோ நம்ம ஷாலினியோடைய அந்த துண்டு அல்வா துண்டு இடுப்பை வந்து இந்த பாட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. அதை பார்த்து பாஸ் பண்ணி பார்த்து இல்லைன்னா ஸ்லோ மோஷனில் பார்த்து தெரிக்க விடுங்க. எனக்கு காயத்ரி யுவராஜ் அப்படின்ற ஒரு பேரில் இந்த இந்த அழகை வச்சு ஒரு வீடியோவே பண்ணோம். எந்த வீடியோன்னா நம்ம 70mm 2.0 இருக்கக்கூடிய மாதிரி அந்த கதைகள் வச்சு வீடியோ பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு ஆள் தான் நம்ம காயத்ரி யுவராஜ். ஸோ அவங்களுடைய பின்னழகும், பின்னழகும் எடுப்பான முன்னழகும் அந்த டைட்டான ஜீன்ஸில் டைட்டான சொக்கால சூப்பராக காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து தெரிக்க விடுங்க. அடுத்து மைனா நந்தினியோடைய பின்னழகு. ஆல்வேஸ் நம்ம மைனா அது வந்து பின்னாடி அந்த வடிவேல் கட்டியிருப்பான் பாருங்கள், ஒரு அந்த வேஷ்டி கட்டிட்டு சட்டை அந்த மேலே பேண்ட்டை போடுவான்ல, அந்த மாதிரி தான் வந்து மைனாக்கு இருக்கும். ஸோ அந்த மைனாக்கும் இதுதான் வந்து ஃபேமஸ், இதுதான் வந்து எடுப்பு. ஆனால் இப்போ அது பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இல்லை. அதுக்கு காரணம் வயசாகிடுச்சு, சரியாக மேனேஜ் பண்ணலை. ஸோ இப்போ நடக்கக்கூடிய பிக் பாஸில் பெருசாக எதுவும் சிக்கலை அப்படின்னாலுமே ஒரு சில சீன்லாம் சிக்கியிருக்கு. அதுதான் வந்து நம்ம இந்த பவித்ரா அதை பார்த்தோம். அடுத்து வந்து விஜே ஆனந்தி. ஸோ இந்த விஜே ஆனந்தி இது பெருசாக வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் இப்போ காட்டியிருக்கிறது ஒரு கேம் ஷோவில், அந்த பிக் பாஸில் கேம் ஷோ இருக்கும். அதில் வந்து தன்னுடைய பெரிய சைஸ் மாங்கனிகள் குலுங்க குலுங்க அதை ஓடி வரதும் அதை காட்டுறதும் வந்து ஷோ கரெக்டாக காட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பிக் பாஸ்லேயும் அதை கேப்சர் பண்ணியிருக்கிறது தான் வந்து தரமான ஒரு விஷயம். ஸோ எதையுமே காட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்க மூடி வச்சு காட்டுவாங்க இல்லையா? அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மூடுற மாதிரி மூடுவேன், காட்டுற மாதிரி காட்டுவேன். ஸோ அதுதான் நம்ம விஜய் ஆனந்தியோடைய வேலையை வந்து சிக்கியிருக்கு. ஸோ இந்த மாங்கனிகள் ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது, வெளியே எதுவுமே வந்து பெருசாக சிக்காத ஒன்று இப்போ சிக்கியிருக்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடாது. ஸோ பிக் பாஸில் இன்னும் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஆட்களுடைய அந்த நடிகைகளுடைய வீடியோலாம் தேடி கண்டுபிடிச்சி போட்டுறேன். இவங்க வந்து என்னடா பண்ணுறாங்க, இது ஒரு எமோஷனல் சீனா இல்லை பிட்டு சீனானே தெரில. அந்த பையன் அப்படி துள்ளி துள்ளி அழுதுட்ருக்கான், கத்திகிட்ருக்கிறான். அந்த எமோஷனை பாருங்களேன், இந்த நடிகையோடைய எமோஷனை நல்லா தடவிட்டு பயங்கரமாக வந்து ஒரு வெறியில் அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் மூட்லேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது கேப்ரியலா. ஸோ பிஞ்சிலே பழுத்த கேப்ரியலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பிஞ்சிலேயே ரொம்ப பழுத்து காய்ச்சி தொங்கக்கூடிய வகையில் தான் நம்ம கேப்ரியலாவோடையது இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் வந்து கேப்ரியலாவோட வீடியோவே தனியாக போடலாம். ஸோ இதுக்கப்புறமும் கூட இன்னொரு வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு உங்களுடைய கவர்ச்சி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே எந்த நடிகையோடது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது அந்த 8 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லி அந்த டைமோட மென்ஷன் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்